திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சேக்கிழாரோட வரலாறு பார்க்கலாமா? தொண்டை நாட்டில் புலியூர் கோட்டத்தில் குன்றத்தூரில் வேளாளர் குலத்தில் சேக்கிழார் குடி மரபில் சேக்கிழார் பிறந்தார். அவருடைய பேர் அருள்மொழி ராமதேவர். அவருடைய குடியில் அவர் சிறந்து விளங்கினதுனால அவரோட குடிப்பெயரே அவரோட பெயராக மாறிப்போச்சு. சேக்கிழாரோட அப்பா தாத்தா இது மாதிரி அவங்க பரம்பரையே ராஜாவுக்கு அமைச்சராக இருந்தாங்க. அனபய குலோத்துங்க சோழன் அவங்க ராஜாவான உடனே பகைவர்கள்லாம் வேண்டாம், இனிமேல் நம்ம சண்டை வேணாம், ஒன்று வேணாம், நாட்டை அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பகைவரை எல்லாத்தையும் சிறையிலேருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அவருக்கு சேக்கிழாருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் தெரிஞ்ச அவருடைய முதலமைச்சராக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம சேக்கிழாருக்கு செங்கோல் ஓச்சும் தலைமை பதவியையும் கொடுத்து உத்தம சோழ பல்லவன்ற பட்டத்தையும் கொடுத்து வச்சுருக்காரு. அனபய குலோத்துங்க சோழன் பகை அரசரெல்லாம் விடுதலை பண்ணிவிட்டு வேண்டாம், சண்டை வேணாம், ஒன்று வேணாம், அமைதியாக இருக்கணும் அவர் நினச்சிட்டு இருந்ததுனால அவர் அடிக்கடி போருக்கு போகிற வேலைலாம் இல்லை. அதனால் கதை கேட்குறது, அப்புறம் பாட்டு கேட்குறது, அப்புறம் நடனம் பார்க்குறது, அது மாதிரி விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே அவர் காலம் போயிட்டுருக்குது. அவர் சீவக சிந்தாமணின்ற ஒரு காவியத்தை படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சி போகவே திருப்பி அதையே படிச்சுட்டு இந்த காதல் காவியத்தையே நினச்சிட்ருக்காங்க. அந்த காவியத்தை எழுதினது சமண முனிவரான திருத்தக்க தேவர். ஒரு போட்டியில் துறவிகளான சமண சமயத்தவர்களால் இன்பத்துறையை பற்றி பாட முடியுமா அப்படின்னு எதிர்த்தரப்பினர் சவால் விட்டாங்க. அவங்களாலையும் முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த சீவக சிந்தாமணியை அவங்க எழுதினாங்க. இந்த சீவக சிந்தாமணியில் காதல் காவியம் தான் அதிகமாக இருந்தது. அதையே படித்து ராஜா இதிலேயே மூழ்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேக்கிழார் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ சேக்கிழார் மன்னனுடைய கவனத்தை திசை திருப்படும், பக்தி மார்க்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட நீங்கள் கேட்குற கதையினால ஒரு பிரயோஜனமே இல்லை, இம்மைக்கும் பிரயோஜனம் இல்லை, மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பதிலாக சிவபெருமானுடைய அடியார்களான 63 நாயன்மார்களுடைய கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும், அது இம்மைக்கும் பயன் தரும், மறுமைக்கும் பயன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயன்மார்களுடைய பெருமையையும் செயலையும் நம்பியாரூரான சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பாட்டாகவே பாடினார். அவருக்கு சிவபெருமானே தில்லைவாழ் அந்தனத்தும் அடியாருக்கும் அடியேன்னு அந்த பாடலுக்கு முதலடி எடுத்து கொடுத்தாரு. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கதை அது அப்படிங்கிறாரு. 11 பாடலை கொண்ட இந்த திருத்தொண்டர் தொகையை நம்பியாரூர் தான் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அந்த நூலுக்கு திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் பொருள் விவரித்து கூற நாரையூர் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவங்க திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதினாங்க. திருமுறை கண்ட ராஜராஜ சோழன் மற்றும் சிவாலய முனிவர்கள் இதை படிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. மன்னன் சேக்கிழார்கிட்ட விளக்கமாக அந்த கதையெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தான் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமே. யாரும் நவரசத்தோட அந்த கதையை அவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு. அதில் அனபய சோழ மன்னன் சிவபெருமான் மேலே இருக்கிற அன்புனால் அவரோட உயிரே விட்டுட்டார்ல, அவரை நினச்சி அப்படியே நெஞ்சு உருகிறாராம். அப்புறம் அந்த ராஜா இந்த அருமையான கதையை நீங்கள் எழுதி இந்த உலகத்துக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, சிவனடியார்கள் ஒவ்வொருவரும் பிறந்த நாடு, ஊர், குலம் முதலியவற்றோடு ஒவ்வொருத்தரும் செய்த திருத்துண்டு, அவருடைய வாழ்க்கை போக்கு, அப்புறம் பெற்ற பெயர்கள் போன்றவற்றை விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு வேற கேட்கிறாரு. தொண்டு செஞ்சதுனால பரம முக்தி அடைந்தோர் எவரும் அறியா ஜீவன் முக்தராக இங்கு இருப்போர், அப்புறம் இல்லறத்தில் இருந்தே இனிமையான முக்தி பெற்றோர், அப்புறம் துறவரத்தில் நின்று சிவகதி பெற்றோர், பிரம்மச்சாரிகளாய் இருந்து அருள் பெற்றோர், சிவனடியார்களை பகைத்து நரகமடைந்தோர், பகைத்தும் அருள் பெற்றோர், சிவபூஜை செய்து முக்தி பெற்றோர், குருவருளால் முக்தி பெற்றோர் ஆகியோரின் வரலாறுகளை உவமை நயங்களோடு அதை கேட்குறவங்க எல்லாரும் அப்படியே மகிழும்படி ஒரு பெரிய காவியமாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சேக்கிழாரும் நடராஜரோட அருளால் நான் கண்டிப்பாக எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அனபய குலோத்துங்க சோழ மன்னனும் நிறையா பொண்ணு பொருள் கொடுத்து உனக்கு எத்தனை நாள் உதவிக்கு வேணுமோ வச்சுக்கோ, இதை முதல்ல நீ எழுதி கொடுக்கணும், இதுதான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு. சேக்கிழார் காவியம் எழுதுறதுக்கு முன்னாடி நாயன்மார்களுடைய ஊருக்கெல்லாம் போய் என்னென்ன நடந்தது, அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு நேரில் போய் தெரிஞ்சிட்டு கதை எழுத ஆரம்பிக்கிறாரு.
சேக்கிழார் என்ன நினைக்கிறாருன்னா, சிதம்பரத்துக்கு போய் நடராஜருடைய அருளை பெற்றுட்டு வந்து கதை எழுதணும். கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் சிதம்பரத்திலே தான் அந்த கதையை வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நேராக சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை உள்ள முருகி கண்ணீர் மல்க வணங்குறாரு. அப்புறம் நடராஜரை பார்த்து, சிவபெருமானே, உங்களுடைய அடியாருடைய வரலாறை காவியமாக எழுத போகிறேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்களே இந்த பாட்டோடைய முதலடி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நடராஜரும் உலகெல்லாம் அப்படின்ற வார்த்தையை ஆகாயத்தில் ஒலிக்க செய்கிறாரு. அதை கேட்ட சேக்கிழாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த உலகெல்லாம் அப்படின்ற அந்த வார்த்தையை முதலடியாக வச்சு திருத்தொண்டர் புராணம் என்னும் பெருங்காவியத்தை வந்து பாட நினைக்கிறாரு. உலகலாம் அப்படின்னு இறைவன் அடியெடுத்து கொடுத்ததை கேட்ட தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் சேக்கிழாரை போற்றி வணங்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவருக்கு பரிவட்டம் கட்டி திருநீர் கொடுத்து அப்புறம் மாலெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேக்கிழார் இறைவனையும் வணங்கிட்டு தில்லைவாழ் அந்தணர்களையும் வணங்கிட்டு இந்த கோவிலில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்து தவநெறியோட மன ஒருநிலைப்பாட்டோட பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு அந்த காவியத்தை எழுதி முடிக்கிறாரு. இந்த செய்தி அனபய குலோத்துங்க சோழ மன்னனுக்கு தெரிய வரவே அவங்க பரிவாரங்களோட சிதம்பரத்துக்கு வராரு. அவரை சிதம்பரத்தில் இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்கள், சேக்கிழார், அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் போய் வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. ராஜா சேக்கிழாரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி ஒரு அழகான காவியத்தை எழுதியிருக்காரேன்னு வணங்குறாரு. அப்புறம் கோவிலுக்குள்ளே போய் நடராஜரையும் எல்லாரும் தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ சிவபெருமானே அசரீரியாக சொல்கிறாங்க, நான் வந்து உலகெல்லாம் அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து கொடுக்க சேக்கிழாரும் அதையே முதலடியாக கொண்டு திருத்தொண்டருடைய வரலாறுகளை வந்து நல்ல விளக்கமாக பாடி நல்ல ஒரு புராணமாக எழுதியிருக்காங்க. அந்த புராணத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு வானத்தில் அசரீரியாக அந்த ஒலியும் அப்புறம் அவரோட சிலம்பொலியும் கேட்டுச்சான். மன்னன் நாம் மட்டும் இல்லை, பல நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் ஆள் அனுப்பி ஊருக்கெலாம் ஆள் சொல்லி எல்லோரும் வாங்க, இந்த நாளில் இந்த கதையை வந்து நாங்கள் காவியத்தை சொல்ல போகிறோம், எல்லோரும் வந்து கேளுங்கன்னு சொல்லி ஆள் விட்டு அனுப்புகிறாரு. எல்லாரும் வந்துட்டாங்க அந்த கதையை கேட்குறதுக்காக. மன்னரும் திருத்தொண்டர் புராண பிரசங்கத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. சிதம்பரத்தில் வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாரும் கதையை கேட்கறதுக்காக சிதம்பரத்துக்கு வந்துட்டாங்க. வெண் சுதையால் 6 கால் மண்டபம் ஒன்றை அமைத்து அதன் மேலே பசும் பட்டு விரித்து அதன் மீது வெள்ளை மடித்துண்டு விரித்து தூவி தூபம் கொடுத்து அதன் மீது சேக்கிழார் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தை வந்து வச்சாங்களாம். சேக்கிழார் பெருமானை வந்து அனபய சோழனும் எல்லாரும் வணங்கி திருத்தொண்டர் புராணத்தை நீங்களே அதை வாசித்து பொருளும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அனபய சோழன் முன்னிலையிலையும் நடராஜர் முன்னிலையிலையும் ஏராளமான மக்கள் மகிழும்படி சேக்கிழார் வந்து அவருடைய புராண கதையிலிருந்து 63 கதைகளையும் தொகையடியார் கதைகளையும் இடையிடையே தேவார பதிகங்களையும் தமிழ் நூல்களின் நல்லுரைகளையும் சொல்லி பொருள் விளக்கமாக சொல்கிறாராம். சிவபெருமானுக்கு உகந்த திருநாளும் திருஞான சம்பந்தர் அவதரித்த திருநாளும் அவர் உமையம்மையிடம் ஞானப்பால் உண்ட திருநாளும் திருவாதிரை நாளாகையால் சித்திரை மாதத்தில் திருவாதிரை தினத்தன்று வந்து சேக்கிழார் அவருடைய புராணத்தை வந்து அரங்கேற்ற தொடங்கினார். தம்முடைய கதை பிரசங்கத்தை வந்து மறு ஆண்டு அதே சித்திரை திருவாதிரை தினத்தன்று முடிப்பதாகவும் சேக்கிழார் சொன்னார். அன்னையிலிருந்து தினம் புராண பிரசங்கம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. கதை கேட்பதற்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருந்தது. எல்லாருக்கும் மன்னன் அறுசுவையோடு உணவு கொடுத்துட்டு பால் தேன் தாம்பூலம் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ பார்க்குறதுக்கு சிதம்பரமே பூலோக சிவலோகம் போல் இருந்துதான். சேக்கிழாரோட கதையை கேட்ட சில பேர் சந்தோஷப்படுவாங்களாம், சில பேர் அவங்களையும் மறந்து அழுவாங்களாம், சேக்கிழாரை புகழ்ந்தும் பேசுவாங்களாம். சில பேர் இனி சோழ மன்னனுக்கு வேறு மதத்துடைய கதை தான் பிடிக்குமா, இவ்வளோ சூப்பரான கதை இருக்கும்போது அப்படிலாம் சொல்லுவாங்களாம். 1ஆம் ஆண்டு திருவாதிரை நாளில் ஆரம்பித்த இந்த கதையை அடுத்த ஆண்டு சித்திரை திங்கள் திருவாதிரை நாள் அன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லா மக்களும் அப்படியே சந்தோஷத்தில் ஹரஹரான்னு கோஷம் எழுப்புறாங்களாம். எல்லாருக்கும் அந்த கதை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சான். சேக்கிழார் எழுதிய இந்த கதையை அந்தணர்கள் எல்லாம் வந்து சிவ மூல மந்திரங்களால் வந்து அர்ச்சனை செய்து கும்பிட்டு தூப தீபம் காட்டி ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி போற்றி
அந்த நூலை வந்து 5வது வேதம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தினாங்களாம். அனபய சோழன் வந்து அந்த நூலை வந்து பசும் பட்டினால் போத்தி பொன் தட்டில் வைத்தாராம். அப்புறம் அந்த காவியத்தை பட்டத்து யானை மேலே ஏற்றி சேக்கிழார் பெருமானையும் அந்த யானை மேலே ஏற செய்து அவருக்கு பின்னால் ஏறி உட்கார்ந்து சேக்கிழாருக்கு அவருடைய 2 கையாலும் வெண்சாமரம் வீசி வீதி நெடுக்கிலும் ஊர்வலமாக வர செஞ்சாராம். இது அவருக்கு கிடைச்ச பெரும் தவத்தோட பயனாக நினச்சாராம். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊர்வலத்தை அப்படி வரவேற்றாங்களாம். அந்த ஏனை ஊர்வலமாக போயிட்டு வந்து நடராஜர் கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே அந்த திருத்தொண்டர் புராணத்தை எடுத்துகிட்டு வந்து நடராஜ பெருமானின் சந்நிதி முன்னாடி வச்சுட்டாங்க. சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற ஒரு திருநாமமும் ஞான முடியும் சூட்டி சோழ மன்னன் வந்து அவரை வணங்கினாராம். சேக்கிழாரோ, இனி எனக்கு அரசியல் வாழ்க்கை வேண்டாம், நான் நடராஜரை வணங்கிட்டு இங்கே இருக்க போகிறேன்னு சொல்கிறார். திருத்தொண்டர் தொகையும் 12ஆம் திருமுறையாக விளங்கும் பெருமையை பெற்றதாம். உடனே அனபய சோழமன் வந்து அங்கேருந்தவங்களை பார்த்து தொண்டர் சீர் பரவுவாரின் தம்பியான பாலராவாயர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு அவர் வந்து குன்றத்தூரில் திருநாகேஸ்வர பெருமானுக்கு திருக்குளம் அமைத்து திருத்தொண்டு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சிலர் சொன்னதும் அவரை அழைச்சிட்டு வர சொல்லி அவருக்கு தொண்டைமான் அப்படின்ற ஒரு பெயரை சூட்டி அமைச்சராக்கிட்டாராம். சேக்கிழாரோ சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தினம் வணங்கிட்டு கடைசியாக சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சிடுறாரு. அனபய சோழ மன்னன் சிவ ஆகம் முறைப்படி ஒழுக்கமுடையவராக வாழ்ந்து அரசாட்சி புரிந்தார். சிவநெறி தழைத்தது, செந்தமிழ் வளர்ந்தது, அறநெறி ஓங்கியது, ஆண்டவன் திருவருளும் எங்கும் நிறைந்திருந்தது. திருச்சிற்றம்பலம்.